வணக்கம் தோழர்களே, ஏழை மக்களுங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க. இங்கே பாருங்க, ஏற்கனவே 3 நாளாக வீடியோ போட்டுட்டேன். இங்கே பாருங்க வேஸ்ட்டு. இது இவ்வளோ வேஸ்ட் போட்டிருந்தோம். நான் போன வாரம் சனிக்கிழமையிலேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்னும் ஒரு நடவடிக்கையும் வந்துட்டு இல்லை. ஹெல்த் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த 2ஆம் ஆண்டுக்கு சொந்தமான இந்த ஹெல்த் சென்டரில் ஒருத்தர் அவரையும் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. இன்ன வரைக்கும் ஒரு நடவடிக்கையும் வரல. இங்கே பாருங்கள் வேஸ்ட்டு தா. இது என்னது இது? தா இங்கே பாருங்கள், தா வேஸ்ட்டு பாருங்கள் தா. இங்கே நாறுது. இதை என்ன பஞ்சாயத்து, ஊழு பிசி பஞ்சாயத்துன்னு சொல்கிற, ஒரு ஆள் பிசி பஞ்சாயத்துன்னு சொல்கிற, ஊழல் ஒழிக்கலான்னு சொல்லிட்டு வந்த ஒரு நாதாரி கும்பல் 10 பைசா லஞ்சம் வாங்குறது. ஒரு கவர்மெண்ட் வேலை நடக்கலாம், லஞ்சம் வாங்குறதுக்கு கமிஷன் வாங்குறதுனா வந்துடுவாங்க, மந்திரியாடாலும் சொல்லிட்டு வந்துடுவாங்க எல்லாரும். நான் பிரசிடண்ட் ஆகும், கும்பராகும், அப்புறம் நான் மொன்னையாக்கும் முடிச்ச வீக்கெண்டு வருவானுங்க. ஆனால் இந்த வேஸ்ட்டை பற்றின எந்த டீட்டெயிலும் இல்லை. ஒரு வாரமாக நான் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்ன வரைக்கும் கம்ப்ளைண்ட்டும் வந்து கம்ப்ளைண்ட்டுக்கு ரெடியாக இங்கே பாருங்க வேஸ்ட்டு தான் நாறுது. சரியா? இது என்ன பண்ணுறது? இது நான் நேற்று ஹெல்த் மந்திரி கூப்பிட்டு ஆரோக்கிய மந்திரி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன். பாருங்க, இங்கேயும் பண்ணியிருக்கிறேன். என்ன பண்ணுறது? இந்த வேஸ்ட்டு எல்லாம் யார் பாப்பா? இங்கே பாருங்க தா, இங்கே பாருங்க, கடையிலேருந்து கெட்டு போன ஜூஸா, டேட்டு பாரான ஜூஸ் இங்கே பாருங்க தா கிடக்குதா. இங்கே பாருங்க வேஸ்ட் தெரியுதா? இங்கே பாருங்க, இங்கே பாருங்கதா தா நாறுது பாருங்க. இங்கே பாருங்க, இது நாறுதா. இது பூரா கடை வேஸ்ட்டு தெரியுதுங்களா? பெரிய சாக்கு தெரியுது, பூரா கடை வேஸ்ட்டு. பாருங்க, காய்கறி வேஸ்ட்டு, பூரா காய்கறி வேஸ்ட்டு நாறுது. நான் எத்தனை டைம் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. இந்த கும்பருன்னு 2 ஊமை மாதிரி இருப்பானுங்களா, அவனால காணாமல் எங்கேயோ மன்னிச்சுங்க. என்ற யூடியூப் பார்க்குற எல்லாரும் வேறு மன்னிச்சுங்க. வேறு 2 பேர் இருப்பானுங்களே, நாதாரிக்கு 2ஆம் ஆடு ஒரு பொடுங்கி இருப்பானே, பொடுங்கி ஊருக்குள்ளே பிரச்சனை, ஆள் பீசிக்க பிரச்சனை வந்து நிற்பான். இந்த வேஸ்ட்டுக்கள் ஆறு வந்து நிற்கிறது புறம்போக்கு நாய்க்கோ. இது புறம்போக்கு நாய் வந்து அள்ளிட்டு போகும், பரதேச நாய். மல்ல மாதிரி நாய் ஏது நாய் வந்து அள்ளும்? கமிஷன் வாங்குறதுக்கு, லஞ்சம் வாங்குறதுக்கு, இதுக்குன்னா எல்லாம் முன்னாடி நிற்பாங்க. இப்போ ஒரு நாதாரிங்கான இதில் யார் வந்து அள்ளுறது வேஸ்ட் இல்லை. இங்கே பாருங்கள், சாக்கணக்கில் பண்டானுக்கிழக்கில் போட்டிருக்குது. ஏற்கனவே போன வாரம் ஒரு வீடியோ போட்டேன். இப்போ 2வது வீடியோ அது. இதுக்கு ஒரு தீர்வு காணாமல் அடங்கக்கூடாதுன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன்ப்பா. சரியா? இவனுக்கு என்ன பழப்பு இது? இந்த இந்த பொது சேவை, பொது பிரவர்த்தனம் சொல்லுவாங்க. இதுதான் பொது பிரவர்த்தனம். பொது பிரவர்த்தனம் சொல்லிக்கிட்டு இப்போ ஓட்டை வாங்கி ஜெயிச்சு போட்டு இந்த மயிறு எல்லாம் எவன் வந்து பார்ப்பான்? அவங்க அப்பனா வந்து பார்ப்பான். ஓட்டை வாங்கி ஜெயிச்சவனுங்கெல்லாம் எங்கே போயிட்டானுங்க? நாங்கள் ஊழல் ஒழிக்கிறோம், ஊரை நல்லாக்கிறோம், அப்புறம் மயிரை புடங்குறோம்னு சொல்லவனால எங்கே காண ஒரு மசுரை மொன்னையும் காண, சப்பையும் காண. ஒரு அப்பனதுக்கு அதனுக்கு பிறந்தோன்னே எங்கேயாவது போயிட்டானுங்களா? இதே லஞ்சமாக ஒரு வேலை நடக்குன்னா நல்லா வருமானம் கிடைக்கணும். பாருங்கள், 10 ரூபா ஆட்டை லஞ்சம் வாங்கலாம், வரல ஏதாவது வேலை செஞ்சால் கமிஷன் கிடைக்கணும் வந்து பாருங்க, உடனே அடுத்த நிமிஷம் வந்து நிற்பாங்க. இங்கே பாருங்கள் வேஸ்ட்டு நாறுது, குப்பையே குமியுது. இது யார் க்ளீன் பண்ணுறது? எங்க இங்கே பாருங்க, இது என்னப்போ மருந்து டப்பா. இங்கே பாருங்க, தெரியுதா? எங்கிருந்து வந்திருக்குன்னு தெரில. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, ஏதோ மருந்து வேஸ்ட் டப்பா. இங்கே பாருங்க, தெலுங்கால மலையாளம்டா. பாருங்க, ஏதோ மருந்து டப்பா. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, எல்லாமே தான். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, தெரியுதா? இங்கே பாருங்க, நல்லா தெரியுதுங்களா? நல்லா பாருங்க, எல்லாம் இருந்தா. இங்கே பாருங்க, அந்த மருந்துலையும் தெரியுது பாருங்க. இங்கே பாருங்க, இது இங்கே பாருங்க வேஸ்ட்டு நாறுது, சகிக்க முடியல. இதையே பிடிச்சிக்கந்தா இல்லை, பிடிச்சி சீக்கிரமா நல்லா அப்போ முடிஞ்சு தெரியுதா? ஓகே, ஏழை மக்களுங்களோட யூடியூப் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிங்க. பாருங்க வேஸ்ட்டோட தா. அன்னைக்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, மறுபடியும் இப்போ 10 சாக்கு அதிகமாகிடுச்சு. இதே ஊழல் ஒழிக்கிறன்னு வந்த ஆர்பிசி நாதாரி மகனகா கொல்ல மாதிரி இவனுக்கா நாட்டை நல்லாக்கிறது வந்து பாட்டு. இங்கே பாரு, ஒரு மசுராண்டிங்கான தெருவில் இவ்வளோ வேஸ்ட்டு கிடக்குது. எல்லாம் எங்கே புடங்க போனாலும் தெரியல.
திருடுறதுக்குன்னா வருவான், ஏதோ வேலை செஞ்ச ஏதாவது கான்ட்ராக்ட் வந்து பணம் கொடுக்கலன்னா வருவான். மந்திரியோட ஆள் இருப்பாங்க, ஒருத்தன் காசு வாங்கி திங்கிடுவான், மந்திரியை பேர சொல்லி போடுங்க. எந்த மைசாண்டிங்காண்ணா இதுக்குன்னு எவந்தேங்காண்ணா. இதுதான் பொது பிரவர்த்தனம் செய்யணும், இதுதான் நம்ம தொழில். இது எப்படியோ அன்றைக்கி சேஷனுக்கு வந்தாங்க, நாங்களாக பொது பிரவர்த்தனம் சொல்லிட்டு வந்தாங்க 2018. எல்லாம் எங்கே போயிட்டாங்க? பிச்சை வாங்கி திங்க போயிட்டாங்க, லஞ்சம் வாங்கி திங்க போயிட்டானுங்க. இது லஞ்சம் வாங்குறது இல்லை, பிச்சை வாங்க மாட்டேன் அவங்ககிட்ட. இதுதான் பொது சேவை பண்ணுறது, என் தொழில் இதுதான். நான் கண்டிப்பாக தீர்வு வேணால் மடங்க மாட்டேன். சரியா? ஏழை மக்களுங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிங்க. இங்கே பாருங்கள் வேஸ்ட்டு. இது உடனடியாக வடகரபதி கிராம பஞ்சாயத்து செக்ரட்டரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கூப்பிடுவேன் மறுபடியும். நாளைக்கு இதுக்கு நடவடிக்கை வரலன்னு சொன்னால் கண்டிப்பாக அள்ளி கொண்டு வந்து எங்கே கொட்டுவேன்னு நான் கொட்டி காட்டுறேன். கொஞ்சம் பொறுங்க, நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். கம்ப்ளைண்ட் பண்ணி நடவடிக்கை வரலன்னா அள்ளி கொண்டுட்டு வந்து நான் எங்கே கொட்டணுமோ அது கொட்டல, என் பேரை மாற்றி காட்டுறேன். கண்டிப்பாக கொட்டி காட்டுறேன். அள்ளி இதை வேஸ்ட் பூரா நான் ஆள் வச்சு அள்ளி, தெரியுதுங்களா, நல்லா ஆள் வச்சு அள்ளி நான் கொண்டுட்டு வந்து எங்கே கொட்டுறேன்னு காட்டுறேன், கொட்டி காட்டுறேன். இருங்க கொஞ்சம் பொறுங்க, எனக்கு கொஞ்சம் அத்தியாவசிய வேலைகள் இருக்குது. இப்போ விட்டுருவேன், நான் இப்போ செய்ய மாட்டேன், செலவு முடியலன்னு பேசாமல் இருப்பேன். இன்னைக்குல நாளைக்குல மற்ற நாளைக்கு இந்த வேசியல் ஆள்லேயே கொட்டி வந்து எவன் கும்புறாருன்னு கும்புற வீட்லேயும் செக்ரட்டரிக்கும் பஞ்சாயத்தில் கொண்டு கொட்டுறேன் பாருங்க, கொட்டி காட்டுறேன் பாருங்க. ஏழை மக்களுக்கு ஜெய்ஹிந்த்.